நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க கண்ணை ஒரு பக்கம் பழுத்துருச்சுங்க. என்ன காரணம், என்ன ரீசன், எதனால் அடி பழுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபிகா முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ண தப்போ பண்ணாத மாதிரியே ஒரு பக்கம் அதை மேனேஜ் பண்ணாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அந்த குற்றவாளியை அடி நடிக்க அந்த குற்றவாளி வந்து உண்மையை ஒத்துக்கிறான். மன்னிச்சிருங்கம்மா, இது எல்லாமே தீபிகா மேடம் பண்ண சொல்லி தான் நான் பண்ணேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த குற்றத்தை பண்ணது எல்லாமே தீபிகா தான். அது மட்டும் இல்லாமல் தீபிகா கதிரேசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சுடரை கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை அந்த குற்றவாளி மல்லிக்கிட்ட சொல்ல, மல்லி கோவம் வந்து பலான்னு ஒரு அடி. தீபிகா வந்து போலீஸ் மேலே கை வச்சிட்டியா, இது ஒன்று போதும், நீ உன்னை ஜெயிலில் தடுறேன் பாரு, எங்கிட்ட ஆதாரம் இருக்குது தீபிகா மேடம், எங்கிட்ட கரெக்டான ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை வச்சு உன்னை எங்கே அடிக்கணும், எப்படி அடிக்கணும், எந்த விதத்தில் அடிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதனால் நீ எங்கிட்ட உன் பொறுப்பு வேலையை காட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, சரியா? நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன், பொறுமையை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் யார் என்ன எவரை லொட்டு லொசுக்கு இதெல்லாம் பார்த்துன்னே இருக்க மாட்டேன், இறங்கி களத்தில் ஆடிட்டு போயிட்டே இருந்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஓஹோ அந்த அளவுக்கு ஆளாயிட்டுக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம சிந்திச்சு நிதானமாக தான் செயல்படணும். எடுத்த உடனே நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒன்று சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா அடுத்த செகண்ட் அது நமக்கே வில்லங்கமாக வந்து முடிஞ்சிடும். அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் இருக்கார்ல, அவரு தான் இந்த எல்லா குற்றத்தையும் பண்ணாரு அப்படின்றதுக்கான ஆதாரம் முழுக்க நம்ம மல்லிக்கிட்ட இப்போதைக்கு கிடச்சிருச்சு. மல்லி இதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க, மல்லி இதன் மூலமாக கரெக்டான பழி வாங்குற இதில் இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கிடைக்க தான் போது, பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் சரி ஓகே நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஆனால் அதே சமயத்தில் இதை ஏன் நான் எடுத்துக்கணும், இதை ஏன் நான் அடுத்த மூவாக நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழப்படுது. இந்த கேள்விக்கான பதில் யாருக்கிட்டையும் இல்லை. அதே சமயத்தில் நம்ம விஜய் அங்கே வந்துடுறார். விஜய் வந்து தீபிகாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சா, என்ன தீபிகா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது போல தான் நீ கரெக்டாக டைம் எடுத்து மாட்டிக்கணும் பார்த்தியா. இதுக்கு தான் சொல்கிறது, எந்த அளவுக்கு நீ ஆணவத்தில் ஆடுறியோ அந்த அளவுக்கு உனக்கு திருப்பி குட்டுக்கிற நேரம் அப்படியே சும்மா பேர் அடியாக இருக்குன்னு சொன்னால, சொன்ன மாதிரியே உனக்கு அடி மேலே அடி உழுது பார்த்தியா. இதுக்கு தான் சொல்கிறது, காலம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமைசாலின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலேயாவது நீ எப்படி பழகணும், எப்படி ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயமெல்லாம் உனக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுவும் புரியாமல் தெரியாமல் இதுக்கப்புறமும் நீ முட்டாள்தனமாக நான் இப்படி தான் செய்வேன், இதுதான் பண்ணுவேன், இதுதான் என்னோட ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்தேன்னா அதுதான் உன்னோட முட்டாள்தனம், அதுதான் உன்னோட லாஸ்ட் டேவாகவும் இருக்கும். அதையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்றாங்க. என்னடா வார்னிங் மேலே வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வார்னிங்க நமக்கே வார்னிங் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் திமிரு இருக்கும் பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் தோணும். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாம் எடுத்துக்கிறோம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ரூட்டில் போயிட்டே இருக்கணுங்க. யார் வராங்க எவர் வராங்கன்னு எல்லாம் பார்க்கக்கூடாது, அடித்து துவம்சம் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவர் இப்போ ஜெயிலுக்கே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. மல்லி இருந்துன்னு தீபிகா ஒரு பக்கம் மாட்டி விட்டு கதிரேசனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கதிரேசனும் கை காட்டி விட்டுறாங்க. கதிரேசன் ஒரு பக்கம் தான் உண்டுன்னு தான் பொழப்புண்டுன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து கதிரேசன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன காரணத்தினால அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு நம்ம கதிரேசன். என்ன கதிரேசா நீ பார்த்தியா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னுமே தெரியாத அப்பாவி மாதிரியே ஒரு பக்கம் நடிக்கிற பார்த்தியா. இதுக்கு தான் சொல்கிறது, நடிப்பு அரக்கையானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல, அதுக்கேற்ற மாதிரி கதிரேசன் இருக்காப்புல. இனிமேல் கதிரேசன் உங்களால் தப்பிக்க முடியாது. நீங்கள் பண்ண தப்பு வண்டவாளம் தெண்டவாளம் எல்லாமே ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலேயாவது நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன், இதுதான் என்னோட குறிக்கோள், இதுதான் என்னோட ஆரம்பம், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பக்கம் பஞ்சு டைலாக்கு குஞ்சு டைலாக்குன்னு எதனா விட்டுருந்தீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, எங்களால் உங்களை இதுக்கப்புறம் காப்பாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் கையை விரிச்சிடுறாங்க அந்த போலீஸ் அதிகாரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தீபிகா மேடத்துக்கு 50 லட்சம் கொடுத்தனே, அதெல்லாம் என்னையா ஆச்சு, காசை வாங்கிக்கிட்டே ஒரு பக்கம் எனக்கே கம்பி நிட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அரெஸ்ட் பண்ணிக்கிறது உண்ணா மட்டும் இல்லையா அந்த தீபிகா மேடத்தையும் தான். மல்லி எல்லாரையும் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு சிக்க வச்சுட்டா, இதுக்கப்புறம் உங்களால் தப்பிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் மல்லி சொல்கிறது தான் ஆட்டம், மல்லி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டு வேறு எதனா நீங்கள் செஞ்சீங்க அவனை செஞ்சு விட்டு போயினே வந்துடுவாங்க. இந்த வண்டி வாங்கினதுக்கு இந்த வண்டியை இப்போ தூக்கி உடைக்க போகிறேன், இதை தூக்கி இப்போ நான் கீழே போட போகிறேன். அப்போ வந்து வண்டி எடுத்து போவா, உனக்கு வண்டி வாங்கிட்டு வந்து உனக்கு கடைக்கு வேறு போகணுமா, இப்போ அதெல்லாம் சாப்பிட்றது வீட்டில் இருக்குப்பா, இந்த வண்டி நான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா 250
கொடுத்து இந்த வண்டி வாங்கி வந்திருக்கு. இப்போ 2 ரூபாயை கையில் இட்டுன்னு வந்து கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். உனக்கு என்ன பண்ணலாம், அந்த வண்டியை ஓடிக்கலாமா இல்லை அந்த காசை பிடிச்சி தூக்கி தூரம் போடலாமா? போய் காசு வைப்போம், நாளைக்கு போகலாம். காசை இப்பயே காலி பண்ணிடுறியா? நாளைக்கு எதனா வாங்கணும்னா எதில் வரும்? வண்டி இதுக்குள்ளே வச்சுக்கோ, காசை பத்திரமா இதுக்குள்ளே வை. நாளைக்கு சாயந்தரம் போகலாம் வை. சரி உள்ளே போட்டு வச்சுக்கோ. வச்சுக்கோ, ஏட்டுன்னு போ, பத்திரமா வச்சுக்கோ போ. இப்படி தாங்க ஒரு பக்கம் உள்ளே வையன்னா கூட உள்ளே வச்சிடலாம். நான் பத்திரமா வைக்கிறேன் கூட. அதெல்லாமா நான் இதில் வை, இங்கே வை. சரி ஓகே நண்பர்களே, இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல விரும்பலை. இப்போ நம்ம அதாவது ஐஸ் இருக்காங்களா, அவங்க இருந்து தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா நீ தான் எங்களை எப்படியாவது காப்பாற்றணும் தாத்தா, எங்கள் அம்மா ரொம்பவே மோசமாக நடந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு பக்கம் வெறுப்பாக இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை தீபிகா அம்மாவை, அவங்கள நீங்கள் தான் எப்படியான திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருமா, எல்லாமே மல்லி அம்மா பார்த்துப்பாங்க, நீ கவலையப்படாத. மல்லி அம்மாவுக்கான தேவையான ஆதாரம் எல்லாமே நான் கொடுத்துனேன். இதுக்கப்புறம் மல்லி அம்மா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை உண்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம், அது மட்டும் எனக்கு நிச்சயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படி நடந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. வினை விதைத்தன் வினை இறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற போல் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிடிக் பில்லை தட்டி விட்டு போக. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்து நம்ம தருக.